அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 7ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். சொல்கிறது எல்லாமே தகவல் தான். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். இந்த தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்களை போய்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிட்டு, அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கடைசியாக இந்த ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட எப்படி ஸ்கேம்லாம் பண்ணுறாங்கிறது ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸ்கேம்னு சொல்ல முடியாமல் ஒரு அவேர்னஸ் சொல்லலாம். அது என்னங்கிறத வீடியோவில் கடைசியாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்குறது, இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டிஐஸ் தான். வழக்கம் போல் 1615 கோடி என்னமோ பை பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சமாக மேலே போயிருக்கு. அதேமாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் விற்றுருக்காங்க. 1491 கோடிக்கு மொத்தமாக விற்றுருக்காங்க ஓவரால். டிஐஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கொஞ்சமாக மேலே மூவ் பண்ணதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. டிஎஸ்னால தான் இன்றைக்கி மார்க்கெட் சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது வான்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட். 197 ரூபா கரண்ட் பேஸு, 10 பைசா டிவிடெண்டும் 2:1 போனஸும் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நான் டிவிடெண்ட் அறிவிப்போம், அதேமாதிரி அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி போனஸும் அறிவிச்சிருக்காங்க. 2:1 போனஸு. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தராங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்டு 17 ஜனவரின்னு சொல்லியிருக்காங்க. போனஸ்க்கான ரெக்கார்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் எஜுகேஷனில் இருக்காங்க. வான்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட். என்றைக்குமே கம்பெனியை அவங்க ஃபண்டமெண்டல் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் சொல்கிறது இன்ஃபர்மேஷன் தான், எல்லா ஸ்டாக்கை பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் செக் பண்ணிவிட்டு உங்கள் செபி அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கைடெக்ஸ் கவர்மெண்ட்ஸ் லிமிடெட். 691 ரூபா கரண்ட் பேஸு, 2:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி 2 ஷேர், ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தராங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் போனஸு, டோட்டலாக 3 ஷேராக மாறும். ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக 3 நாளாக வைத்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இன்றைக்கி அதற்கான ரெக்கார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜனவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பார்ட்ஸில் இருக்காங்க. கிட்டஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட். கோர் டிஜிட்டல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1771 ரூபா. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு மினிமம் லாட் சைஸே பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி, அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. இவங்களும் ஆல்ரெடி 2:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸ் தரான்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜனவரி தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க நம்ம கோர் டிஜிட்டல் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் வேர்ல்டு வைட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 446. போனஸ் அறிவிப்போன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 4:1 போனஸ் தராங்க. நல்ல ஒரு சூப்பரான போனஸ், நல்லா ரிசர்வ் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான போனஸாக தராங்க. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். டோட்டலாக ஒரு ஷேரு 4 ஷேர் போனஸு, டோட்டலாக 5 ஷேராக மாறிடும் ஒரு ஷேரு. அதுமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ரெக்கார்டு இன்றைக்கி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஜிரா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 415, 410. 1:5 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ்லி 10 இருக்காத 2 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகுது. அதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. 28 ஜனவரி தான் ரெக்கார்டு. அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு ஸ்டாக்காக 5 ஸ்டாக்காக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. மஜிரா லிமிடெட். கிடுஜா இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 410. இவங்க 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ்லி 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். அதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31 ஜனவரி தான் ரெக்கார்டு. செக்டர் என்பிஎஃப்சியில் இருக்காங்க. கிடுஜா இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மேக் கன்சிடர். சாஃப்ட் ட்ராக் வெஞ்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 35. இவங்க 10 ஜனவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து மூவ் சொல்கிறாங்க. ஃபேஸ்லி இப்போ 10 இருக்கு, அதை எதாவது மாற்றலாம். அது போர்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. செக்டர் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. சாலிமார் ஏஜென்சிஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 116. இவங்க 15 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. இவங்களும் ஸ்டாக் ஸ்பீட் தரோன்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்லி இவங்களும் 10 ரூபாயா இருக்குது. போர்டு என்ன டிசைட் பண்ணாங்களோ அது மாதிரி ஸ்பீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. சாலிமார் ஏஜென்சிஸ். டான்லா பிளாட்ஃபார்ம் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 699. 21 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. ஆல்ரெடி போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 6 ரூபான்னு. 6 ரூபா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 4 ரூபா தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டான்லா பிளாட்ஃபார்ம். டைனமிக் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட். 373 ரூபா கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்இ கேட்டகரி. 476 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஓரியன்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். நியூ மலையாளம் ஸ்டீல் லிமிடெட். 71 ரூபா கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்இ கேட்டகரி. 10 கோடி 53 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பிரைவேட் கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. பேரை மென்ஷன் பண்ணல. இது ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான் நியூ மலையாளம் ஸ்டீல் லிமிடெட். லிஸ்டானிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் என்ன எஸ்எம்இ கேட்டகரி, அதை பார்த்துக்கோங்க. ஸ்லோனே இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 429. எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 14 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனி இவங்களும் அதே மாதிரி பிரைவேட் கம்பெனின்னு தான் சொல்லியிருக்காங்க. பேரை நாங்கள் சொல்ல முடியாது, அது சீக்ரெட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ரா கேஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 126. எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 13 கோடியே 67 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். லார்சன் அண்ட் டர்போ லிமிடெட். எல்என்டி. கரண்ட் ப்ரைஸ் 3643.
இவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது இந்தியாலையும் கிடச்சிருக்கு, அப்ராட்லையும் கிடச்சிருக்கு. மொத்தமாக சேர்த்து இவங்க லார்ஜ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2800 கோடியிலேருந்து 5000 கோடிக்குள்ளே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓ. அந்த ஐபிஓ நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்ல மறந்துட்டேன். 2 ஐபிஓவில் வந்திருக்கு, நான் அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேஸ் முடிஞ்சுது, இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓ இவங்களோட ஐபிஓ வந்து இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2012 தான் உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மாசிட்டிக்கல் கெமிக்கல், இவங்களுக்கு தேவைப்பட்ட ரியாக்டர்ஸ் இந்த மாதிரி சில பொருட்களை எக்யூப்மெண்ட் எல்லாம் தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குளோபல் லைனிங் ஐபிஓ. இவங்க வெப்சைட்லாம் போய் பார்த்தா நல்லா சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய பிசினஸில் இருக்க கம்பெனி மாதிரி தான் தெரியுது. அதுமாரி ப்ராஃபிட்னு பார்க்கலாம். நம்ம 2022 25 கோடி, 2023 53 கோடி, 2024 60 கோடி. ஸோ அப்படியே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதேமாதிரி இப்போ இந்த செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 60 கோடி ப்ராஃபிட்டை தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிதியாண்டில். அதே மாதிரி இவங்க கடன் பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. 69 கோடியாக இருந்தது 2022, இப்போ 173 கோடியாக உயர்ந்திருக்கு. நெட் ஒர்த்தும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் வச்சுருக்காங்க. அசட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கும். ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, கடனும் சேர்ந்து. ஸோ நல்ல கம்பெனியாக தான் இருக்காங்க, நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. நல்ல கம்பெனி, அதோட கடனும் வளர்றது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை, நல்ல விஷயந்தான். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா நேற்று 6 ஜனவரி நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. நாளைக்கு 8 ஜனவரி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா என்னங்க உங்களுடைய செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அதுமாதிரி ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 133 ரூபாலேருந்து 140 ரூபா. ஸோ 140 ரூபா தான் அதிகபட்சம். ஸோ 140 ரூபாய் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி நம்மளுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆகணும்னா 10 ஜனவரிக்கு ரீஃபண்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்திங்கன்னா 13 ஜனவரி. ஸோ 10 ஜனவரிக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஐபிஓ அலாட்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா, ரீஃபண்ட் ஆயிருக்காங்கிறது. 13 ஜனவரிக்கு வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும் ஸ்டாக்கு. இந்த ஐபிஓ சைஸ் பார்த்திங்கன்னா 410 கோடி. இதில் பார்த்திங்கன்னா 210 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூ, 200 கோடிங்கிறது ஆஃபர் ஃபார் சேலு. ஸோ மொத்தம் பாதியாக இருக்குது. ஆஃபர் ஃபார் சேலு ஃப்ரெஷ் இஷ்யூவும் சேர்ந்து இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டில் பார்த்திங்கன்னா 107 ஸ்டாக் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம 14,980 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்ளை பண்ணோம்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 13 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா 68%ங்கிற மாதிரி காட்டுது. ஸோ நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உள்ள ஸ்டாக்காகவும் இருக்குது. நல்ல ஒரு ஃபண்டமெண்டலும் சூப்பராக தான் இருக்குது. ஆஃபர் ஃபார் சேலு ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ ஓவரால் இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் அப்படி தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ. இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா இவங்க முக்கியமாக இவங்க என்ன பிஸ்னஸ் இருக்காங்க, இவங்க வந்து ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே சிக்னல்ஸு, கவச், அந்த கவச் கேள்விப்பட்டிருப்போம், அந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கக்கூடியது, இது சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் இருக்காங்க. அதுமாதிரி இது சம்மந்தப்பட்ட கேபிள்ஸு, நல்ல ஸ்பெஷாலிட்டி கேபிள்னு சொல்லுவாங்க. நார்மல் ஒயர் கேபிள் கிடையாது, ஸ்பெஷாலிட்டி கேபிள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ. அதுமாதிரி இவங்க ஃபண்டமெண்டல்னு பார்க்கலாம். 2022 1,94,00,000, கிட்டத்தட்ட 2 கோடி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2023 13 கோடி. இதே 2024 பார்த்திங்கன்னா 14 கோடி. ஸோ இப்போ 2024 செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 கோடி என்னமோ லாஸ் பண்ண மாதிரி காட்டுறாங்க. ஸோ என்ன ரீசன் தெரில, லாஸ் ஆகிருக்கு கம்பெனிக்கு. அது ஃபுல்லாக நம்ம டேட்டெலாம் கண்டுபிடிக்க முடியல. பட் கடந்த 3 வருஷமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண கம்பெனி மாதிரி தான் இருக்குது. பட் இதில் நான் டைப்பிங் விஷயங்கள் எதுவும் லாஸ் போட்டோன்னா என்னென்னு தெரியல. ஸோ மற்றபடி கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே தான் இருக்குது. நல்லா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க 2024 மார்ச் வரைக்கும். அதேமாதிரி இவங்க அசட்டும் கூட்டிகிட்டு தான் இருக்குது, ரெவன்யூவும் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. அதுமாதிரி நல்ல முக்கியமான ஒரு ரிசர்ச் கம்பெனியாக இருக்காங்க. ரயில்வே சம்மந்தப்பட்ட தொழிலையும் இருக்காங்க, செக்டர்லேயும் இருக்காங்க. செக்டர்னால் அவங்க ரயில்வேக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதேமாதிரி இவங்க ஐபிஓ ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா 7 ஜனவரியில் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகிறது 9 ஜனவரி. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, நான் 2 நாள் ஓப்பனாக இருக்குது. 9 ஜனவரிக்குள்ளே க்ளோஸ் ஆயிரும். ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 275 ரூபா, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 290 ரூபா. ஸோ அதிகபட்சம் 290 ரூபாங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ரீஃபண்ட் பார்த்திங்கன்னா 13 ஜனவரிக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அலாட் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் ஆகிறது 14 ஜனவரிக்கு லிஸ்ட் ஆகுது. இவங்க ஐபிஓ சைஸ் வந்து 290 கோடி. இது 290 கோடியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் கொடுக்குறாங்க. அது ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே இல்லை. ஸோ முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூவாக 290 கோடி கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. ஒரு லாட் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம 50 ஷேர் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட் சைஸ்க்கு நம்ம 14,500 ரூபா ஒதுக்குற மாதிரி இருக்கும், பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில். அதேமாதிரி இவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 72% வரைக்கும் காட்டுது இன்றைக்கி டேட்டில். ஸோ நல்ல ஒரு சூப்பரான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இது முக்கியமான காரணம் சொன்னால் ஆஃபர் ஃபார் சேலாக இருக்குது. ப்ரொமோட்டர் யாரும் சேல் பண்ணல, கம்பெனி வந்து வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஐபிஓ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் இருக்குது. ஃபண்டமெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த செப்டம்பர் மட்டும் ஏதோ மைனஸ்னு காட்டுது 12 கோடி. அது என்னென்னு தெரில, அது கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மேபி என்ன தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இந்த 2 ஐபியுமே நல்ல ஒரு ஐபிஓ மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எதுக்கும் உங்கள் செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ்ன்னு சொன்னாலும் அதுதான் முக்கியம். பார்த்தீங்கன்னா நீ காலையில் தான் இந்த வீடியோ யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இது நியூஸ் வந்துச்சு, ஒரு தமிழ்நாடு மாதிரி இருந்துச்சு.
சரி என்னென்னு கிளிக் பண்ணி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு ஒரு சேனலு. இவங்க வந்து என்னன்னா ரெமடியம் லைஃப் கேர் வந்து நம்ம தமிழ்லேயே தான் போட்டிருக்காங்க. தமிழெல்லாம் தம்ப்நெயில் போட்டு ரெமடியம் லைஃப் கேர்னு போட்டு இது மாதிரி நிறைய வீடியோ எனக்கு அப்பப்போ வரும், நான் பார்த்துருக்கேன். பட் என்ன அதை பெருசாக நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் இதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சி விட்டுட்டேன். இது வரைக்கும் போடலை. பட் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது போடுறதுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியும் இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னென்னா இப்படி நீங்கள் இப்போ வீடியோ யூடியூப் பார்க்கும்போது நிறைய இப்படி உங்களுக்கு ஆட் வரும். இது மாதிரி இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அது கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த கம்பெனியோட ஆட் வந்தோடனே நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அந்த கம்பெனியோட அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணாலே இந்த கம்பெனியோட சேனல் ஓப்பன் பண்ணி காட்டும் எவ்வளோ சேனல் இது வரைக்கும் என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இது வரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்காங்க. 2ல் பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, 2மே ஹிந்தியில் தான் இருக்குது. பட் எனக்கு இது வந்து தமிழில் தான் வந்துச்சு. அந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ வந்து அதில் காட்டாது. இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு மட்டும் தான் காட்டும். மற்றபடி அவங்க சேனலில் போய் பார்த்தோம்னா இந்த 2 வீடியோ தான் காட்டும். இப்போ கூட செக் பண்ணி பார்த்தேன், குருன்னு போட்டு செக் பண்ணி பார்த்தா சேனலில் இந்த 2 வீடியோ தான் காட்டுது. இன்றைக்கி காலையில் நான் பார்த்தா அந்த வீடியோ வரல. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இப்படி தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுதான் ஆப்ரேட்டர் கேம்னு சொல்கிறது. அவங்க வந்து இப்படி தான் பணம் கொடுத்து ஒரு கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி நம்மளை வாங்க வைப்பாங்க. வாங்க வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா வாங்கினதுக்கப்புறம் அவங்க விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இதனால் இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை கொடுத்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த கம்பெனியோட லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீடியோவில் 8500 கோடி என்னமோ ஆர்டர் கிடைச்ச மாதிரியும், அது கொடுத்த கம்பெனி பேர் வந்து லில்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, பட் அதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 8500 கோடி எங்களுக்கு எந்த ஒரு ஆர்டருமே கிடைக்கல. அதே மாதிரி இது வந்து ஒரு லில்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த கம்பெனி எங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்ட டீலிங் இல்லை. ஸோ இது எல்லாமே முழுக்க ஒரு ஃபோர்ஜரியான மாதிரி தான் தெரியுது. இதுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி இந்த கம்பெனி இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காங்க செபிக்கு. ஸோ இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி கம்பெனி மாதிரி நிறைய கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, போனஸ் தர போகிறாங்க, இல்லாத நியூஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களை வாங்க சொல்லி உங்களுக்கு வந்து ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. முடிஞ்சால் அவங்க சேனலில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வீடியோ போட்டிருப்பாங்க. அதேமாதிரி அந்த வீடியோ வந்து சில நேரம் இருக்காது, ஆனால் வேறு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து இந்த சேனலும் இல்லை, இப்போதைக்கு குருன்னு சேனலில் இருக்குது. இதே மாதிரி நிறைய சேனல் புதுசாக வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க யூடியூப்பில் பணம் வாங்கி பணத்தை கொடுத்து இது மாதிரி புது சேனலை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு ஆட் கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அந்த ஸ்டாக்கை வாங்குன்னு. ஸோ இந்த மாதிரி யார் சொன்னாலுமே அதை நம்பாதீங்க. முழுக்க அதில் வந்து ஒரு ஆப்ரேட்டர் கேம் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியை பற்றி ப்ரொமோட் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. கம்பெனியே அவங்கள பற்றி ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ கம்பெனியை இல்லாதவங்க எதுக்கு இதை பற்றி ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஸ்டாக்கை மேலே கொண்டு போய் கீழே தள்ளி விடுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதேமாதிரி அந்த மாதிரி ஸ்டாக்கு நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க, மறுபடியும் புதுசெல்லாம் என்ட்ரி எடுக்காதீங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கில் கம்பெனிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. சில நேரம் கம்பெனிக்கு சம்மந்தம் இருக்கலாம், பெரும்பாலும் கம்பெனிக்கு சம்மந்தம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் வந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, அந்த மாதிரி ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் விலகிருங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன கருத்தை சொல்லணும்னு நினச்சேன். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணி நிறைய கேட்குறீங்க, பட் எனக்கு பதில் சொல்ல முடியல. சாரி. நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாக்கை பற்றி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு சொல்ல முடியல, கொஞ்சம் வேலை போலவும் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் லீவ் போடவும் இருக்குது. இந்த பொங்கல் டைமில் லீவுக்கு போடாமல் போயிடுவேன். ஒரு 4 நாள் 3 நாள் இருக்க முடியாது, கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. ஸோ அதனால் கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியல. அதுமாதிரி நம்ம நியூஸும் அதிகமாக ஆயிரும். ஸோ எனக்கு டைமும் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இருந்தாலும் கமெண்ட் போடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.